Hi students, welcome to Mahi Max. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் சாப்டர் இருக்குங்களா, அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ மூணுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் சப்டிவிஷன் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ அப்படின்ற அதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் பாருங்கள். 2 -2 3 அப்படின்னு ஒரு 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பி அப்படின்ற செட்டுக்குள்ளே 1, -4 அப்படின்னு ஒரு 2 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2, -2, 3 கொடுத்துருக்காங்க. கிராஸ் பியில் என்ன கொடுத்துருக்காங்க, 1, -4 அதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ கிராஸ் பி. ஸோ பாருங்கள், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏல இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு கூட பியில் இருக்க 2 எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும், செட்டாக எழுதணும். சரிங்களா, எழுதலாமா? ஏல ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 2 கொடுத்துருக்காங்க. கமா போட்டு பியில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 1. நெக்ஸ்ட்டு ஏல இருக்க எலமெண்ட் 2, இந்த -4. அப்புறம் இப்போ பியில் இருக்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏல ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்தோன்னா பியில் இருக்க எல்லா நம்பர் கூடயும் சேர்த்துடணும். அடுத்தது பியில் எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ திரும்ப ஏல செகண்ட் நம்பர் எடுக்கிறோம். செகண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, -2 கொடுத்துருக்காங்க. இங்கே பியில் ஃபஸ்ட் நம்பர் 1. அடுத்தது ஏல செகண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, -2, -4. சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஏல இருக்க தேர்ட் நம்பர் நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்களா. 3, 1 அண்டு 3, -4 இதுதான் ஏ கிராஸ் பியோடைய வேல்யூ. சரிங்களா, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஏ கிராஸ் ஏலேருந்து ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2, -2, 3 அண்ட் அகைன் திரும்ப அதே தான் எழுத போகிறோம். சரிங்களா, 2, -2, 3. சரிங்களா, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ செட்டை போட்டுக்கிறோம். 2, இங்கே என்ன எலமெண்ட் இருக்குது, 2. இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் இதில் இருக்க ஃபஸ்ட்டும். தென் நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் எலமெண்ட், இதில் செகண்ட் எலமெண்ட்டும். 2, -2. நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஏல, அடுத்ததில் இருக்கிறதுல அடுத்த எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட் 3. நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் ஒன், இதில் ஃபஸ்ட் ஒன். ஒருத்தராக தான் எடுக்கணும். சரிங்களா, ஸோ -2, 2 அண்ட் -2, -2 தென் -2, 3 எழுதிக்கிட்டோமா. நெக்ஸ்ட்டு இதில் தேர்ட் எலமெண்ட், இதில் இருக்க அந்த 3 எலமெண்ட் கூடயும் சேர்க்கணும். சரிங்களா, 3, 2 அண்ட் 3, -2 அண்ட் 3, 3 தட்ஸ் இதுதான் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பி என்ன கொடுத்துருக்காங்க, 1, -4 கொடுத்துருக்காங்களா. கிராஸ் ஏவோட வேல்யூ 2, -2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செட் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட் ப்ராக்கெட் 1, இந்த 2 தென் அகைன் 1, -2, 1, 3 முடிஞ்சதுங்களா. அடுத்தது இந்த -4 எடுத்துக்கிறோம். -4, 2 and -4, -2 and -4, -3. சரிங்களா, செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி, கியூ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சேம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அண்ட் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா. ஏ கிராஸ் பி பாருங்கள், பி, கியூ கிராஸ் பி, கியூ என்ன வரும் பாருங்கள். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். பி, இதில் ஃபஸ்ட் எலமெண்ட், இதுலேயும் ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ பி, பி. நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் எலமெண்ட், இதில் செகண்ட் எலமெண்ட். ஸோ பி, கியூ. அகைன் இதில் செகண்ட் எலமெண்ட், இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன வரும் பாருங்கள், கியூ, பின்னு வருமா. அடுத்தது இதில் செகண்டு, இதுலேயும் செகண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கியூ, கியூ. செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ.
சேம் இதே தான் வரும். P, Q cross P, Q. சேம் இதே தான் first element. So P, P. Next first element, second element. P, Q. Next second element, first element. Second Q, P and Q, Q. Next கண்டுபிடிக்க வேண்டியது B cross A. இதை கண்டுபிடிக்க போகிறோம். B cross A நாலும் சேம். A, B ரெண்டுமே சேம் இல்லையா? ஸோ P, Q cross P, Q is equal to first element, இதுலேயும் first element. P, P. இதில் first element, இதில் second element. P, Q. Then second element, first element, Q, P and Q, Q. That's all. Second subdivision over. Third subdivision பார்க்கலாம். Next third subdivision பாருங்க. A is equal to M, N கொடுத்துருக்காங்க. B வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தானே தெரியுங்களா, ஒரு நல் செட் ஒன்றுமே இல்லை அப்படின்றது நம்ம 9th படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். A cross B கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படியும் எழுதலாம், நல் செட் அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதலாம். சரிங்களா? ஸோ A cross B பாருங்கள், M, N cross ஒரு நல் செட் இருக்குது. இது எது கூடவே இங்கே என்ன பண்ண முடியாது, நம்மளை சேர்த்து எழுத முடியாதுன்றதுனால நமக்கு ஆன்சர் என்னதான் வரும், ஒரு நல் செட் தான் கிடைக்கும். அடுத்தது நம்ம எழுத போகிறது கண்டுபிடிக்க போகிறது A cross A. A cross A பாருங்கள், M, N and cross M, N is equal to M. இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஸோ M, M. அடுத்தது M, N. நெக்ஸ்ட்டு செகண்டு இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ N, M and N, N. A cross A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது B cross A. B வந்து நம்ம நல் செட்னு தெரியும். அடுத்து ஏவை பாருங்கள், M, N. இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன அதே கண்டிஷன் தான், நல் செட் கூட எதை க்ராஸ் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஒரு நல் செட் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதோட ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.